ஐம்பத்த பஞ்சாசத்துன்னு 50 ஸ்லோகம் பண்ணாள். அவளுக்கு பரமேஸ்வரனோட நமக்கு இருக்கிற பக்தி திருடமா இருக்கா பரீட்சை பண்ணணும்னு தோணிச்சு. அப்ப தீட்சிருவாளுக்கு அதுக்காக என்ன பண்ணினா சிஷ்யாவை கூப்பிட்டு ஊமத்தங்காயை சாப்பிட்டு விடுறேன், 3.25 நாளைக்கு பைத்தியம் முடிச்சா போல பேத்துவேன், அதுக்கு மாத்தா ஒரு பச்சரை கொடுத்துட்டு போறேன், கொடுங்க, என்னென்ன பேசினேனோ அதெல்லாம் எழுதி வச்சுங்கோ அப்படின்னு சொன்னாள். ஊமத்தங்காயை சாப்பிட்டாள். சாப்பிட்டா பைத்தியம் முடிச்சு போச்சு, எல்லாம் எழுதி வச்சிருந்தாள். அப்புறம் 1.5 மணி ஆனதுக்கு அப்புறம் இந்த பச்சலையை கொடுத்தா தெளிஞ்சு கலை. அவர் சரியா ஆன உடனே என்ன சொன்னேன், அவர் சொன்னதெல்லாம் சொல்றாள். நாகம் ரோத்தும் கரண நிஜயம் துர்நயம் பாரயாமி ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனிபதருஜம் நாதசீதாமி பீத்யா கிம் வா குர்வே கிமுஷிதமிஹ வாத்யகச்சாமி ஹந்த त्वत्पादाब्ज प्रपदनमृते नैव पश्याम्युपायम् சொன்னாளா 50 ஸ்லோகம். இப்படியே என்ன சொன்னாள், பரமேஸ்வரா என்னால இந்த துஷ்டமான இந்திரியங்களை அடக்க முடியலே, நாகம் ரோத்தும் கரண நிச்சயம் துன்னையும் பாறையாமி, ஆனா அடக்க வாண்டாமேன்னு சொல்லுவோமோன்னா ஜனன மரண துக்கம் எனக்கு என்னமா இருக்கும்னு தெரிஞ்சுட்டேன். அதை நினைச்சு நினைச்சு பார்த்தேன்னா என்ன என்னமோ தூக்கி வாரி போடுறதே, உடம்பு அப்படியே கீழே ஆடி கீழே விழுதே. ஸ்மாரம் ஸ்மாரம் ஜனிபதருஜம் நாதசீதாமி பீத்யா ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா ஸ்மாரம் ஸ்மாரம் நினைச்சு நினைச்சு அப்படி உடம்பெல்லாம் கலங்கி கைகாலெல்லாம் வளவளத்து போச்சே. நான் இன்னமே என்ன பண்ணுவேன், கிம்வா குருவே, பலம் குறைஞ்சு போச்சே, என்ன உச்சிதமான காரியம்னு புரியலையே, நான் எங்க போவேன் எங்க கத்துவேன், உன் சரணத்தை பிடிச்சுன்னு கதற தவிர வேற எனக்கு ஒன்றும் தெரியலேன்னு விட்டாள். त्वत्पादाब्ज प्रपदनमृते नैव पश्याम्युपायम् किं वा कुर्वे किमुषितमिह क्वाद्य गच्छामि हन्त त्वत्पादाब्ज प्रपदनमृते नैव पश्याम्युपायम् உன் சரணத்துல விழுந்து கதற தவிர்த்து எனக்கு ஒன்றும் தெரியல. சொன்னாளா, என்னை பத்தி எனக்கு பயம் இல்லைன்னு. அப்படி மனசு பகவானத்துல போய் ஈடுபண்ணும். அவன் அவசனா இருக்கிற போது பகவத் சொல்லி வருமா, வருமான மேலுக்கு ஹரே நாராயணா வாசுதேவான்னு சொல்லிட்டு இருப்பான். உள்ளூர பதிஞ்சு வரணமையானா அப்படி தீட்சிருவாளை போற மகாபுருஷாளுக்கு தான் வரும். அப்படி தீட்சிருவாளுக்கு அப்படி வந்துதான். அப்படி மகான்கள் அப்படி இருப்பாளா, வீடு வாசல்ல எல்லாம் மேலுக்கு வேஷம் போடுவாளா, உள்ளூர அன்பு இருக்காதா. கிரகேஷு ஜாயாத்மஜ ராத்திமத்சு, ஜாயான்னா பத்னி, ஆத்மஜன்னா புள்ளே, ராத்தினா பணம், இதோட கூடிய வீட்டு இடத்துல கூட வெறுமன மேலுக்கு பிரியம் வச்சிருப்பாளாம். தீபாவளியா புடவையா வாங்கிக்கோ, பையனா காட்டா எடுத்துக்கோ, சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாளா. ஒண்ணுலயே அன்பு இருக்காதா. நப்ரீதி யுக்தாயாவலத்தாச்சலோகே, இதுதான் என்னத்துக்கு வச்சுட்டு இருக்காள், இந்த சரீர தாரணத்துக்கு. வீட்டுல இருக்கிறவாளால எத்தனை ஒத்தாசை உண்டுமோ அத்தனை வாழ எதிர்பார்ப்பாளாம். அப்படி இருந்து விடுவாள் மகான்கள். அப்படிப்பட்ட மகான்களை போய் ஆண்டனம் சொன்னாளாம். 100 பிள்ளைகளையும் அப்படி சொல்லிவிட்டு 26 சாதனம் சொன்னாளாம். லிங்க சரீரத்தை கரைக்கிறதுக்கு 26 சாதனத்தை அடையணும் சொன்னாளாம். ஹம்சே குரௌ மயி பக்தியானுருத்யா விகிருஷ்ணயா த்வந்த்வதிதிக்ஷயா சர்வத்ர ஜந்தோர்வ்யசனாவகத்யா இஜ்ஞாதயா தபசேஹா நிவ்ருத்யா மத்கர்மரம் மத்கதயா ச நித்யம் மத்தேவ சங்காத் குணகீர்த்தனான்னே நிர்வைரசாம்யோபசமேன புத்ரா ஜிஹாசயா தேஹ தேஹாத்மபுத்தே சத்யோகேன விவிக்த சேவயா प्राणेन्द्रियात्माभिजयेन सध्यते सच्छ्रद्धया ब्रह्मचर्येण शश्वति असम्प्रमादेन यमेन वाचाम् सर्वत्र मद्भावविचक्षणेन ज्ञानेन विज्ञानविराजितेन योगेन धृत्युद्यमसत्त्वयुक्तः लिङ्गम् व्यपोहे कुशलो नमाख्यम्. अहङ्कार रूपमाने लिङ्ग शरीरम् தொலைமையான மகான்களை அண்டி சர்வேஸ்வரனே குருவா வந்திருக்காள்னு நம்பணும். அப்படி நம்பி மட்டும் போராது, ஆசையை விடணும், துன்பத்தை சகிக்கணும்,
சுகதுக்கம் சீதோஷ்ணம் இதை சகிக்கணும். கர்மபலம் எங்க போனாலும் அது பலனை கொடுக்கும். கூட வருங்கிறத நம்பணும். ஆத்ம பகவானே அறியணுங்கிற ஆசையை கொள்ளணும். ஏகாதசியாதி உபவாசங்களை கை கொள்ளணும். ஜிஜ்ஞாசையா தபசா ஈகா நிவத்தியா காமியமான கர்மாவிலே ஆசையை விடணும். எந்த கர்மா பண்ணினாலும் சர்வேஸ்வரனுக்குன்னு சொல்லணும். பகவத் கதையே மகான் கடத்துல காக்கணும். என்னையே தெய்வமா நம்பின பகவானே தெய்வமா நம்பின சாதுக்களுடைய சங்கத்தாடேனம். பகவன் நாமாவே லஜ்ஜை விட்டு ஆக்க விட்டு கதறணும். தேசத்தை விடணும். சமபுத்தியை வளர்க்கணும். உபசமத்தாடேனம். விவிக்த சேவை ஏகாந்தத்துல உட்கார பழக்கிக்கணும். பிராணனை ஜெயிக்கணும். இந்திரியத்தை ஜெயிக்கணும். மனசை ஜெயிக்கணும். பிரம்மச்சரியத்தை கை கொள்ளணும். தவறுதலான காரியத்தை விடணும். வாக் ஜெயித்த வாக் சஞ்சமத்தை கை கொள்ளணும். அத்தியாத்ம சாஸ்திரத்தை மகான்களிடத்திலே உபதேசம் பெற்றுக்கணும். எங்கும் பகவான் இருக்கான்ங்கிற சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். தைரியத்தை அடையணும். பகவான நம்பணும். சாதுக்குள்ள போய் சரணாகதி பண்ணணும். இப்படி 26 சாதனம் இருந்தா லிங்கம் வியபோகே குஷலோகமாக்கியம் அகங்கார ரூபமான லிங்க சரீரம் அழிஞ்சு போயிடும் நாளாம். இப்படி பகவான பஜிக்க எந்த யாரு சொல்லி உபதேசம் பண்ணி பகவான பஜிக்கிறதுக்கு மார்க்கம் சொல்லலையோ அவன் ஆச்சாரியனா இருந்தாலும் ஆச்சாரியன் இல்ல, அப்பாவா இருந்தாலும் அப்பா இல்ல, அம்மாவா இருந்தாலும் அம்மா இல்ல, பர்த்தாவா இருந்தாலும் பர்த்தா இல்ல, தெய்வமா இருந்தாலும் தெய்வம் இல்லைன்னு குரு நசஸ்யஜனோ நசஸ்யாதி பிதா நசஸ்யஜனனீ நசாஸ்யாதி தெய்வம் நதிஷ்டி நமோஜயமுபேத மிருத்யும். இப்படி சொல்லிவிட்டு கடைசியில சொன்னாலாம் குரு நசஸ்யாதி. வசிஷ்டர் ராமனை பஜிக்க போன பரதனை நீ ராஜாவாயின்னு சொன்னாள். ஜகர்ஹேச்ச புரோஹிதம் நீர் எனக்கு குருவா, என் பிரபுவை பஜிக்கிறேன் தடுத்த நீர் குருவான்னு காட்டாளாம். குருவ தெய்வமான நினைச்ச வம்சம் அப்படி காட்டாள் பரதன்னாள். குரு நசஸ்யாத்வஜனோ நசஸ்யாதி. பகவத் பஜனத்துக்கு விரோதமா ஒரு பிராதா இருந்தா அவனை தள்ளி புண்ணமாம். விபீஷண சுவாமி ராமபஜனத்துக்கு விரோதியான ராவணனை தியாகம் பண்ணி விட்டாளாம். குரு நசஸ்யாத்வஜனோ நசஸ்யாதி பிதா நசஸ்யாஜனனீ நசாஸ்யாதி. பிதாவான ஹிரண்யகசிபு பகவத் பஜனத்துக்கு விரோதியா இருந்தானாம். தியாகம் பண்ணி விட்டாள் புத்திராள். ஜனனீ நசாஸ்யாது. கைகி ராமபஜனத்துக்கு விரோதினியா இருந்தாள். தள்ளிவிட்டாள் பரதன். தெய்வம் நதி. தெய்வமே நடையூரா இருந்தது பிரகலாதனுக்கு. அப்பா வரங்கள்டா விட்டு விடு என்னால் உன்னை பஜிக்கிறத என்னை விட சொல்லி நீ வரம் கொடுத்து என்னை பிரிச்சு விட ஆரம்பிச்சே நீ தெய்வமானு காட்டாள். தெய்வம் நமோஜயமுபேதமுர்ஜும். மந்தோதரி சொன்னாள், நாதா சர்வேஸ்வரன் நாராயணனாக்கம் மகாபுருஷன் அவனை சரணாகதி பண்ணுங்கன்னாள். ஏஷமே சகஜோதோஷா நனமேயம் கதஞ்சன. நமஸ்காரம் பண்ண மாட்டேன், நான் பஜிக்க மாட்டேன்னு சொன்னா ராவணன். அவன் சொல்லி அவளெல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட போறாள், பஜிச்சு விட போறாள்.